வணக்கம். இன்றைக்கி போலாந்து நாட்டிலேருந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. எனக்கு எக்ஸைட்டடாக இருந்தது. ஏன்னா இது வரலையும் சிங்கப்பூர், அப்புறம் கல்ஃப், மலேசியா இந்த மாதிரி ஜாப்ஸ் தான் நம்ம ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்சிலேருந்து எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் எனக்கே வந்து இது ஆச்சரியமாக இருந்தது. அந்த மாதிரி யூரோப் கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற போலாண்ட் அந்த நாட்டிலேருந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஜாபை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த யூரோப் கண்ட்ரியோட பெனிஃபிட்ஸ், அப்புறம் அந்த நாட்டு யூனியனில் இருக்கிற போலாண்ட் இந்த நாட்டில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றது நான் கிளியராக சொல்லிடுறேன். இப்போ சப்போஸ் இந்த ஜாபில் நீங்கள் சேர்ந்துட்டீங்க, இப்போ போலாந்துக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா, போலாந்தில் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 1 year ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிஆர்சி அப்ளை பண்ணலாம். அதாவது டெம்பரரி ரெசிடென்சி கார்டு. இந்த டெம்பரரி ரெசிடென்சி கார்டு ஏன் தராங்க அப்படின்னா, அந்த நாட்டில் வந்து ஆக்சுவலாக ஜனத்தொகை கம்மி. ஸோ அவங்க வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். அது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஏன் பண்ணணும்னா, எக்கானமி அப்போ தான் வந்து கூடும். நம்ம பணம் மதிப்பீடு அப்போ தான் பணம் வந்து ரொட்டேஷனில் மதிப்பீடு இது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் ஆகும் பாப்புலேஷன் இருந்தாவே. ஸோ அந்த நாட்டில் வந்து ஆல்ரெடி பிஆர் ப்ராசஸ்லாம் நிறையா போய்ட்டுருக்கு. இந்த மாதிரி ஒர்க் பர்மிட்டில் நம்ம டிஆர்சி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து பிஆர் எடுத்தோன்னா அதனுடைய என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒர்க் பர்மிட்டில் நீங்கள் போயிட்டீங்க, டிஆர்சி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, டிஆர்சி வர்றதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 year ஆகிடும். 1 yearல 1.5 year ஆகும். ஓகேங்களா? இப்போது நீங்கள் போன உடனே வந்து உங்கள் கம்பெனியில் அவங்களுடைய சப்போர்ட் வச்சு நீங்கள் வந்து டிஆர்சி அப்ளை பண்ணலாம். வித்தின் ஒரு 4 months இல்லை 5 monthsலேயே உங்களுக்கு வந்து டிஆர்சி அப்ளை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஷெங்கன் விசாவில் போன பசங்களே வந்து போய் 10 நாள் 15 நாள்லலாம் டிஆர்சி வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அது ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அது வாங்கி அவங்க ஆக்சுவலாக டிஆர்சி அந்த டெம்பரரி ரெசிடென்சியோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவங்க இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது என்னென்னா, இந்த டிஆர்சின்றது டெம்பரரி ரெசிடென்சி கார்டு. ஸோ அது வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த டிஆர்சியில் வந்து என்ன நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா, நீங்கள் ஒரு 5 years வந்து கண்டினியூஸாக அந்த கண்ட்ரியில் டிஆர்சியில் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் பெர்மனண்ட் ரெசிடென்சியாக மாற்றுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் டிஆர்சி வாங்கிட்டீங்க, ஓகே ரைட். அப்படின்னா என்ன பெனிஃபிட்னா, டிஆர்சி வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த ஜாப் வேணால் நீங்கள் வேலை செய்யலாம். இப்போ நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்கன்னா அந்த ஜாப் வந்து அந்த ஒர்க்கு பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த ஜாபில் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களோட ப்ரொஃபஷனலுக்கு. ஓகே. ஆனால் அந்த கண்ட்ரியில் மோஸ்ட்லி வந்து போலிஷ் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த போலிஷ் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இது ஒரு பெனிஃபிட்டு. அடுத்தது இந்த டிஆர்சியில் வந்து ஒரு 5 years இருந்துட்டிங்கன்னா பெர்மனண்ட் ரெசிடென்சி கொடுப்பாங்க. அதாவது பெர்மனண்ட் ரெசிடென்சின்றது என்னென்னா, ஆல்ரெடி போலாண்டில் தான் டிஆர்சியில் நான் வேலை செய்கிறேனே, அப்புறம் பெர்மனண்ட் ரெசிடென்சி ஏன் கொடுக்கணும், பிஆர் கொடுக்கணும் அப்படின்னா, பெர்மனண்ட் ரெசிடென்சி உங்களுக்கு கார்டு வந்துடுச்சுன்னா யூரோப்பில் இருக்கிற 28 கண்ட்ரியில் நீங்கள் எங்கே வேணால் குடிபெயர்ந்துக்கலாம். யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. வித்தவுட் வீசா, வித்தவுட் எனி ஃபார்மாலிட்டிஸ். நம்ம கர்நாடகா, தமிழ்நாடு இப்போ பார்டரில் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி ட்ராவல் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் போய் ட்ராவல் ஆகி எங்கே வேணால் வேலை செய்யலாம். உங்களுடைய ஃப்ரீடம்க்கு அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் போய் செட்டில் ஆகலாம். இப்போ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜெர்மனி அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் செட்டில் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இட்டாலி, ஸ்பெயின், ஸோ அந்த மாதிரி கண்ட்ரியில் நீங்கள் போய் செட்டில் ஆகலாம். ஸோ இதுதான் வந்து இதனோட பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? இந்த டிஆர்சி வேல்யூ தெரிஞ்ச நிறையா பேர், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து ஷெங்கன் விசா, அதாவது டூரிஸ்ட் விசான்ற விசா வாங்கிட்டு போர்ச்சுகலில் இறங்கி அங்கே வந்து அந்த இடத்துலேருந்து வர இந்த லேபர் ஜாபில் சேர்ந்து அதுக்கப்புறம் அவங்க டிஆர்சி வாங்கியிருக்காங்க. ஸோ நிறையா பேர் வந்து இந்த டிஆர்சியோட வேல்யூ தெரிஞ்சு அவங்க அதுக்காக மெனக்கிட்டு நிறையா செலவு பண்ணியும் அந்த கண்ட்ரிக்குள்ளே என்ட்ரி ஆகி பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டிஆர்சி. அடுத்தது பெர்மனண்ட் ரெசிடென்சி யூரோப்புக்குள்ளே எடுத்திங்கன்னா இருக்கிற பெனிஃபிட்ஸ். இப்போது பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லியாச்சு. அடுத்தது இந்த ஜாபோட டெஸ்கிரிப்ஷன் சொல்லிடுறேன். இந்த 2 ஜாபும் பார்த்திங்கன்னா, ஒரு ஜாபு சிஎன்சி ப்ரோக்ராமர் தான் கேட்டிருக்காங்க. அதான் சிஎன்சியில் வந்து செட்டிங் ஆப்ரேட்டர், மேனுவல் ப்ரோக்ராமர், அந்த டர்னராக அதாவது மேனுவல் ஒர்க் பண்ணியிருக்கவங்க சிஎன்சி டர்னர் அந்த ப்ரொஃபஷனலிஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ஸ்ப்ரே பெயிண்டர். ஓகே, ஸ்ப்ரே பெயிண்டர் வந்து ஒரு 15 members கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த ஸ்ப்ரே பெயிண்டர் என்னென்னா, அவங்க ஒரு 3 to 5 years வந்து ஷிப்யார்டில் ஸ்ப்ரே பெயிண்டராக வேலை செஞ்சுருக்கணும். மேக்ஸிமம் வந்து இந்த ஷிப்யார்டோட அந்த
என்ன சொல்கிறது, ஷிப்யார்டோட ஒர்க்ஸ் எல்லாம் அவங்க கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நம்ம சிஎன்சி டர்னர். அந்த சிஎன்சி டர்னர் அவர் வந்து ஒரு 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆயில் அண்ட் கேஸ் காம்பனண்ட். அந்த ஆயில் அண்டு கேஸ் கம்பெனியில் கிடையாது, அந்த காம்பனண்ட் கூறுகளில் வேலை செஞ்சுருக்கணும். ஸோ அந்த 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 ப்ரொஃபஷனல்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த இது ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும், நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேலை தெரியும், ஒரு 2 to 3 days உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா அந்த பிக்கப் பண்ணிக்குவீங்க. அந்த கட்ஸ் இருந்ததுன்னா, உங்களுக்கு அந்த பவர் இருந்ததுன்னா, நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூமில் நீங்கள் மாற்றி போட்டு, அப்படி இல்லைன்னா போகிறதுக்கு முன்னாடி இல்லை இன்டர்வியூக்கு முன்னாடியோ ஜஸ்ட்டு நெட்டில் ரெஃபர் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகி போயிடுங்க. ஸோ இதுதான் நம்ம இந்த மாதிரி கண்ட்ரிக்குள்ளார என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கோல்மால் எல்லாம் பண்ணி தான் ஆகணும். அது வேறு வழி இல்லை. இப்போ தெரியலன்ட்டு விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து என்னோடய ஃபீல்டில் கிடச்சிருந்துன்னா நானே அப்ளை பண்ணி போயிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நிறையா பேர் சொன்னாங்க, போலாண்டில் போனீங்கன்னா ரொம்ப சேலரி கம்மியாக தருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் அதனாலே நிறைய பேருக்கு நான் ப்ரிஃபரே பண்ணல இந்த கண்ட்ரியை. ஆனால் இவங்க சொல்லியிருக்க ப்ராமிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 72,000 வந்து மந்த்லி நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க அந்த போலாண்ட் டாலர், இவங்க கொடுக்குற டாலரும் நல்ல பே தான். பெர் ஹவருக்கு $18 to $20 தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெர் டேக்கு வந்து 2,800 நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இன்ட்டு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 26 daysக்கு ஸோ அந்த அமௌண்ட் வரும். அப்புறம் ஓடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 90,000 வரலையும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு 2 வருஷம் நீங்கள் கஷ்டப்படும் போது தாங்க இந்த சேல்ரி. ஸோ அந்த டிஆர்சி நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் எப்படியா இருந்தாலும் உங்களோட ப்ரொஃபஷனலை நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ அந்த ப்ரொஃபஷனல் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். அங்கே போனோடனே நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், நீங்களே ஜம்ப் ஆகிடுவீங்க. ஸோ நல்ல சேலரி ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிஆர்சி வாங்கி ஒரு 5 years இருந்ததுக்கப்புறம் நீங்கள் பிஆர் கிடைக்கும். பிஆர் கிடைச்சதுன்னா நீங்கள் யூரோப்புக்குள்ளார எந்த கண்ட்ரியில் வரனாலும் நீங்கள் போய் செட்டில் ஆகலாம். அது வந்து யூரோப் கண்ட்ரிக்குள்ளே செட்டில் ஆகுறதுன்றதுலாம் ஒரு ட்ரீமு. நிறைய பேருக்கு அது கனவாகவே இருக்குது. ஸோ அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்கலாம். ஸோ அதுவும் என்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்னா, இந்த 2 ஜாப்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது இந்த கண்ட்ரிக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு. ஸோ நானுமே எக்ஸைட்டடாக இருக்கேன், எதிர்பார்த்துட்ருக்கேன் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஜாப்ஸ் வந்து யூரோப்புக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி அர்மேனியா, அடுத்தது ஜார்ஜியா, இந்த மாதிரி பிளேசஸ்க்கெலாம் ஆல்ரெடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? யாராச்சும் ஒருத்தராச்சும் இதில் யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷம்தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது ஒருத்தருக்காச்சும் பெனிஃபிட்டாக அமையும்னு நான் நம்புகிறேன். வணக்கம். இன்றைக்கி போலாந்து நாட்டிலேருந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி